ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எதுனாலன்னு பார்க்குறீங்களா? நம்ம முத்துவை யாராவது ஏதாவது சொல்லிட்டா மீனா கேட்காம இருப்பாங்களான்னு, அதனால ஷெட்டுக்கே வந்துட்டாங்க. ஷெட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்க, அவங்க நடந்த உண்மை ஃபுல்லாக சொல்லாமல் பாதி மட்டும் சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது முத்து வந்து ப்ராப்ளம் பண்ணல, அவங்க சிட்டி தான் வந்து ப்ராப்ளம் பண்ணி முத்துவை காலில் விழுவ சொன்னனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏன்னா வீர பெண்மணி சாவித்திரி இல்லையாமா, நீ சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உன் வித்தைய காமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. உடனே போயிட்டு சண்டியர் மாதிரி சண்டை பிடிக்கிறாருங்க. அதாவது சிட்டிக்கிட்ட போயிட்டு பயங்கர கோவப்பட்டு கத்துறாங்க. என்னடா நீ யாரடா காலில் விழுவ சொன்ன, ஏன் புருஷனை காலில் விழுவ சொன்னியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அமைதியாக எதுவும் பேசாதீங்க, இவங்க சத்யாவோட அக்கா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லைங்க. சொல்லிட்டு அமைதியாக விடுவாங்கன்னு பார்த்தா நம்ம மீனா கத்தி விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? சிட்டி வந்து இது சத்யாவுக்கு தெரியக்கூடாது, தெரியட்டும்னு அவங்க சொல்கிறாங்க. சத்யாவுக்கு தெரியக்கூடாது, இவ புருஷனோட சந்தோஷமாக வாழக்கூடாதுங்கிறாங்க. எவ்வளோ கேவலமான எண்ணம் பார்த்துக்கோங்க. இந்த சத்யா பயலுக்கு என்னைக்கு தான் இதெல்லாம் தெரிய போதோ தெரில. சொந்த குடும்பத்தையே அழிச்சிடணும்னு நினைக்கிறான் நம்ம சத்யா. தம்பி பொழைச்சிக்கோப்பா, உஷாரா ஆயிக்கோப்பா, கண்ணை திறந்துக்கோப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சத்யாவை நினச்சா. சரி, அது என்னைக்கு மாறட்டும். வீட்டுக்கு வந்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. நம்ம என் முத்துக்கு என்றைக்குமே கெட்டது நினைக்க தெரியாதுமான்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, மீனாட்ட போய் மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட கேட்க என்ன உண்மை தெரியும்னு பதறிட்டாரு. ஏன்னா நிறைய உனக்கு தெரியாத எல்லாத்தையும் நம்ம முத்துக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வாங்கின கடனுக்காக வீட்டுக்கே வந்துட்டாங்க ஆளுங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. உன்னை இன்சல்ட் பண்ணிட்டு போகிறாங்களே, இது கூடவா தெரியல, உன்னை மிரட்டிட்டு போகிறாங்க, நீ ஏன் இப்படி கடன் வாங்குறவன நான் வாங்க சொன்னான்னு திட்டுறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து அப்பான்ற பேரை வைக்கிறாங்க. நம்ம ரோகிணி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.